17வது சட்டப்பேரவையோட 2வது நாள்ல இன்னைக்கு எக்கச்சக்கமான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பா அவைத் தலைவர், அதாவது சபாநாயகரா ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு, அவரை அவைத்தலைவர் இருக்கையில எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் சேர்ந்து உட்கார வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்சியை சேர்ந்தவங்களும், அதாவது ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி, அதே மாதிரி அதிமுக எம்எல்ஏக்கள், இவங்க எல்லாருமே அவைத்தலைவர் ஜேசிடி பிரபாகரன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு உரையை வழங்கி அவங்க ஸ்பீச் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவரா முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு எக்கச்சக்கமான கோரிக்கைகளையும் சில விஷயங்களையும் சொல்லியிருந்தாரு. அதாவது நானும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் ஒரே காலேஜில் படித்தோம். அவைத்தலைவர் ஜேசிடி பிரபாகரன் அவர்களும் ஒரே காலேஜ் தான் படிச்சாரு. ஆனா எப்பவுமே அரசியல்ல திமுக தான் சீனியர், அதை நீங்க புரிஞ்சுக்கணும். தமிழ்த்தாய் வாழ்த்து இடம்பெறதற்கு முதலிடத்தை கொடுக்கணும். பதவியேற்பு விழா நடந்த விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சிருந்தாரு. அதை விட முக்கியமானது, நேற்று எப்படி எல்லா கட்சி தலைவர்களையும் முதலமைச்சர் விஜய் சந்திச்சு ஒரு அரசியல் மாண்பு நிரூபிச்சாரோ, அந்த ஒரு மாண்பு அப்படிங்கிறது வெளியில மட்டும் இல்லாம சட்டசபையிலும் இருக்கணுங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவருடைய உரையை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. சொல்ல போனா முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி பிரமாணம் செய்ததுக்கு பிறகு முதலமைச்சரோட முதல் உரை இதுதான். என்ன மாதிரி பேச போறாரு, எப்படி பேச போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே ஏற்பட்டுச்சு. ஆனா அவருடைய முதல் உரையிலேயே ஒட்டுமொத்த சட்டசபையும் சிரிப்பலையில மூழ்கிற அளவுக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. அதாவது சபாநாயகர் ஸ்பீக்கர் ஒரு அவைத்தலைவர் எதுக்காக தேர்ந்தெடுக்கப்படுறாரு, அவர் என்ன மாதிரி சுச்சுவேஷன்லாம் போகலாம் அப்படிங்கிற விஷயத்த ஒரு சிறிய கதை மூலமா ரொம்ப நகைச்சுவை தெரிவிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா உதயநிதி அவர்கள் கேட்ட சில விஷயங்களுக்கு இவர் ரொம்ப மறைமுகமா பதில் கொடுத்திருக்காரு. இங்க எல்லா கட்சி சேர்ந்தவங்களும் இருக்காங்க. ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, ஏன் ஒரு சீட்டு ஜெயிச்ச கட்சி கூட இருக்காங்க. ஆனா எந்த விதமான பாரபட்சமும் பார்க்காம, எதிரி கட்சியா பார்க்காம எதிர்கட்சியா தான் பார்க்க போறோம். எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற விஷயத்துல உறுதுணையா இருக்க போறோம். இந்த ஒரு கட்சி ஒரு சமத்துவமான கட்சியா மாறி மக்களுக்கான நல்லதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை தன்னோட முதல் உரையிலே தெரிவிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு ஸ்பீச்சை முதலமைச்சர் விஜய் கிட்ட யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா சட்டசபையில இனி வரக்கூடிய நாட்கள்ல முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களுக்கும் காரசாரமான பல விவாதங்கள் காத்திருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன மாதிரி பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.